ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டின் கடவுச்சீட்டு இதுவரை காலமும் உலகில் முதல் நிலை பெற்று வந்தது. இப்பொழுது 2வது நிலைக்கு சென்றிருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் இப்பொழுது ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். பிரித்தானியாவில் அன்புள்ள ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது வருடாந்தம் உலகில் உள்ள பலமான கடவுச்சீட்டுகள் பற்றிய அட்டவணை ஒன்றை வெளியிடுவது வழமையாகும். இதே வேளையில் தற்பொழுது இந்த ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் என்ற அமைப்பானது உலகில் உள்ள வலுவான கடவுச்சீட்டுள்ள நாடுகளின் பட்டியலை அண்மையில் வெளியிட்டிருக்கின்றது. இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ள அட்டவணையில் இதுவரை காலமும் 1வது இடத்திலிருந்த ஜெர்மன் கடவுச்சீட்டானது தற்பொழுது 2வது இடத்திற்கு வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மன் கடவுச்சீட்டை வைத்திருக்கின்றவர்கள் மொத்தமாக 194 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பானியன், ஜப்பான் போன்ற நாடுகளும் 2வது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 1வது இடத்திற்கு சிங்கப்பூர் நாடு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சிங்கப்பூர் கடவுச்சீட்டை வைத்திருக்கின்றவர்கள் 195 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் அமெரிக்காவானது 8வது இடத்திலும் சீனாவானது 60வது இடத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பின்லாந்து 3வது இடத்திலும் அயர்லாந்து 3வது இடத்திலும் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதே வேளையில் கடைசி வரிசையில் உள்ள நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான், சிரியா, பாகிஸ்தான், சொமாலியா மற்றும் ஜேமன் போன்ற நாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதே வேளையில் ரஷ்யாவிற்கு மேற்குலக நாடுகள் பலமான தடைகளை விதித்திருந்தாலும் ரஷ்ய கடவுச்சீட்டை வைத்திருக்கின்றவர்கள் 50 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் என்றும் இந்த ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிராம் வீதியில் பெண் ஒருவரை 4 இளைஞர்கள் தள்ளி வீழ்த்தியுள்ளனர். ஹனோவர் என்ற நகரத்தில் உள்ளூர் போக்குவரத்து பாதையில் சென்று கொண்டிருந்த ராம் ஒன்றுக்கு முன்னால் 4 பராயமடையாத இளைஞர்கள் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக வாகனத்தின் முன்னால் தள்ளி வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த பெண்ணானவர் 56 மற்றும் 46 வயதுடைய 2 நபர்கள் அந்த இடத்துக்கு வந்ததாகவும், இதே வேளையில் இந்த 46 வயதுடைய பெண்ணானவர் இந்த சிறுவர்களுடன் வாய்த்தக்கத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 2 14 வயதுடையவர்களும் 2 14 மற்றும் 16 வயதுடைய 4 பேரும் இந்த 46 வயதுடைய பெண்ணை இந்த ஓடுகின்ற ராமில் தள்ளி வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இதை அவதானித்த சக பிரயாணி ஒருவர் உடனடியாக இந்த டிராமை ஓட்டுநருக்கு தகவல் தெரிவித்த காரணத்தினால் இவர் உடனடியாக பிரேக்கை பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் தெய்வாதீனமான முறையில் இந்த பாதையில் விழுந்த பெண்ணானவர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்ட 4 சிறுவர்களை தேடி போலீசார் வலை விரித்துள்ளதாகவும் பொதுமக்களுடைய ஆதரவை போலீசார் நாடி நிற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நற்செய்தி. தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு 1வது குலுக்கல் ஜூலை 13ஆம் தேதி. ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் அதிர்ஷ்ட குலுக்கல் தொடரும். தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும். குலுக்கலில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு 1200 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும். அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை. 9வது மாதத்தில் ஜாக்பாட் பரிசு இரட்டிப்பாகும். 2400 சுவிஸ் பிராங்க் நகைகள் வழங்கப்படும். அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் 1300 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் வழங்கப்படும். இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். துபாய் ஜுவல்லரி, கசோ மேத்ர ஸ்ட்ராசா 27, 8005, ஜோரேஜ். தொலைபேசி இலக்கம் 00 41 41 508 16 74. அதிக தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை ஜெர்மனி நாட்டில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது.
அண்மையில் நாட்டோ அமைப்பின் கூட்டமானது அமெரிக்காவில் நடைபெற்றிருந்தது. இந்த நாட்டோ அமைப்பின் கூட்டத்தின் பொழுது நாட்டோ அமைப்பினர் ஜெர்மன் நாட்டில் அதிதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நிலைநிறுத்துவதற்கு முடிவெடுத்திருந்தார்கள். இதே வேளையில் தற்பொழுது ரஷ்யாவானது இவ்வையான நடவடிக்கைகளுக்கு தாம் எதிர்த்த நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக கூறியிருக்கின்றது. அதாவது இந்த அதிதூரம் சென்று தாக்குகின்ற ஏவுகணைகள் ஜெர்மனியில் நிறுவப்பட்டால் இது ரஷ்யாவுக்கு மிகவும் ஆபத்தான செயற்பாடு என்று ரஷ்ய அரசின் பேச்சாளரான டிமிட்ரி பெஸ்கோ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணத்தினால் தாங்கள் இந்த நிலைகள் மீது தாக்குதலை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என்றும் அதாவது ஐரோப்பாவுடைய மற்ற நகரங்களுடைய நாடுகளுடைய தலைநகரங்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜெர்மனி நாட்டில் நடைமுறையில் இருக்கின்ற இரட்டை பிரஜா உரிமை சட்டத்தை லட்சக்கணக்கானவர்கள் பயன்படுத்த முனைந்துள்ளனர். ஜெர்மனியில் இரட்டை பிரஜா உரிமை சட்டமானது கடந்த 27/6/2024 நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் பல லட்சக்கணக்கான துருக்கி நாட்டவர்கள் தற்பொழுது இந்த இரட்டை பிரஜா உரிமை சட்டத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர்கள் மொத்தமாக ஜெர்மன் நாட்டில் 30 லட்சம் பேர் வாழ்வதாகவும் இதில் தற்பொழுது 6,30,000 துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு கங்கணம் கட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது துருக்கி நாட்டில் உள்ள ஒரு பத்திரிகையானது இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதாக ஜெர்மன் பத்திரிகை ஒன்று தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. 49 யூரோ பிரயாண அட்டை 69 யூரோவாக உயர்வடைய இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற 49 யூரோ பிரயாண அட்டையானது வெளியேற்றத்திற்கு உள்ளாக வேண்டும் என்று மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் கடந்த கிழமை தமது மாநாட்டின் பொழுது முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதே வேளையில் தற்பொழுது ஸ்லெஸ்விக்-ஹோல்ஸ்டைன் மாநிலத்தில் மாநில முதல்வருடைய கருத்தின் பிரகாரம் இந்த 49 யூரோ பிரயாண அட்டையானது 2025ஆம் ஆண்டு 59 யூரோவாக அன்றில் 69 யூரோவாக உயர்ச்சி அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பயன் மாநில போக்குவரத்து அமைச்சரும் இவ்வகையான ஒரு கருத்தை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனி உலகச் செய்திகள். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட உள்ளார். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் அமெரிக்க மாநிலமான மில்வாக்காயில் நடைபெற்ற குடியரசுக் கட்சியினுடைய கூட்டத்தின் பொழுது குடியரசுக் கட்சியின் முதன்மை வேட்பாளராக குடியரசுக் கட்சியானது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை நிலைநிறுத்தி இருக்கின்றது. இதே வேளையில் உப ஜனாதிபதி தேர்தலில் வென்ஸ் என்று சொல்லப்படுகின்றவர் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது ஓஹியோனுடைய செனட்டராக இருக்கின்ற இந்த ஜேடி வென்ஸ் என்பவர் இப்பொழுது உப ஜனாதிபதி தேர்வுக்காக ரிப்பப்ளிக்கன் குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் கடந்த சனிக்கிழமை அன்று முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது. இப்பொழுது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமானது திட்டமிட்டு வாக்காளர் மத்தியிலே கவர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவமாக சில பத்திரிகைகள் கருத்து வெளியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவ்வகையான நடவடிக்கைகளின் மூலம் மேலதிகமான வாக்காளர்களை கவருவதற்கு இந்த செயற்பாட்டை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று ஊகங்கள் வெளியாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் சட்டத்திறனிகளுடனான சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த சந்திப்பின் பொழுது அவர் குறிப்பிடுகையில் சம்பிரதாய அரசியல் வேண்டாம் என்றும் சம்பிரதாய அரசியலில் இருந்து விலகி நாட்டை பற்றி சிந்திக்கும் அரசியல் கலாச்சாரம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிகொள்ளும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியில் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் வழங்கப்பட்ட பொறுப்பை குறைத்து மதிப்பிட முடியாதெனவும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தல் மற்றும் வேலை திட்டங்களை முன்னோக்கி நகர்த்துதல் போன்ற நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் சட்டத்தினுடைய சந்திப்பின் பொழுது கருத்து கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா. வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா
இங்க என்னடா அவர் வாங்கி விக்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர் வீட்டை டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி.